ஓகே பாருங்க. அப்ப அந்த 5 சாரிகளும் வர மாதிரி நான் உதாரணம்க்கு சொல்லி நோட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம்? டீச்சர். இப்ப உங்ககிட்ட பிள்ளைகள் அதே சாரியை கேள்வியிலிருந்து தான் வந்திருக்குது. சாரியை பெற்று புணர்ந்த சொல்லுதுன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க பார்க்கணும், இந்த சொல்லுல சாரியை இருக்குதோ அல்லது இல்லையோ நீங்க பார்க்கணுமா இருந்தா இந்த சொல்ல நீங்க பிரிச்சு தான் பார்க்கணும். சரியா? ஓகே. முதலாவது பாருங்க, மலையில். அப்ப மலையில் என்றத பிரிச்சு அப்படி வரும் பிள்ளைகள்? மலை சக இல். ஆ, மலை சக மலை இல். சக மலை சக இல். அப்போ மலை என்றது இந்த மலை என்ற சொல் பெயர் சொல் இந்த இல்லன்றதே தீங்கன ஒரு வேற்றுமை உருபு 5ஆம் வேற்றுமை உருவா இல்லையா? டீச்சர். மலையில் வீல் சொல்லி தந்தனா இல்லையா? மலையில் வீல் அருவி நீங்கள் பொருள வருமண்டு. அப்ப இங்கன இல்லன்றது இங்கன சாரியை அல்ல, இல்ல என்பது இங்கன வேற்றுமை உருவு. சரியா? அடுத்தது பாருங்க, வீட்டிற்கு. பாருங்க, வீட்டிற்கு பிரிச்சு எப்படி வரும்? வீடு சக இன்சகோ. வீடு சக இன்சக கூதான் பிள்ளைகள் வீட்டிற்கு. அப்ப வீடு என்ற பெயர் சொல்லானது வேற்றுமை உருவோட சேருகின்ற பொழுதோ என்ன நடந்தது? இடையில யார் வந்தாரு? பின் சாரியை வந்தாரு. எனவே சாரியை பெற்று போனது சொல்லுதுன்னு கேட்டால் வீட்டிற்கு என்றது வரும். சரியா? அடுத்தது பார்ப்போமே நாங்க. பாருங்க, யானையால். யானையால் என்றது பிரிச்சா எப்படி வரும் பிள்ளைகள்? யானை சக ஆள் என்று வரும். என்ன? அப்ப பாருங்க, இந்த யானை என்ற பெயர் சொல் 3ஆம் வேற்றுமை உறுப்பான ஆளோட தான் சேர்ந்திருக்குது. எனவே இங்க ஆள் என்பது சாரியை அல்ல, இது ஒரு வேற்றுமை உறுப்பு. கிளியரா? ஓகே. அடுத்தது பாருங்க, மாளிகையை எப்படி பிரிக்கலாம்? மாளிகை சக ஐ. அவ மாளிகையாக மாற காரணம் என்ன? இங்கு மாளிகை என்ற நிலைமொழியுடன் வருமொழியான ஐ சேருகின்ற பொழுது இடையில யார் வந்திருக்காரு? இவரு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தா வெரி குட். என்ற உடம்படுமை வந்திருக்குது. சரி, அப்ப இங்க வந்திருக்கிறது சாரிகள் இல்ல, இங்க உடம்படுமை தான் வந்திருக்குது. பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐயாக இருக்குது, வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்து. அப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்து, வருமொழியுடைய முதலும் உயிரா இருந்தால் இடையில உடம்படுமைகள் வரலாம். அது கிளியரா? ஓகே. அடுத்தது பாருங்க, ஆசிரியரது எப்படி பிரிக்கலாம்? ஆசிரியர் சக அது. இங்க அதுன்றது எது பிள்ளைகள்? வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை உருபு. சரியா? அப்ப எனவே கேள்வியில கேட்டது சாரியை பெற்று புணர்ந்த சொல். அப்ப இதுல 5ல எது சாரியை பெற்று புணர்ந்து இருக்கிறது? ஓகே. அதுல என்ன சரி டவுட் இருக்குதான்னு பாருங்க. இல்ல மேடம். இல்ல. சரி, 9வது கேள்வி போவோமா? ஓகே மேடம். திரும்ப கொஞ்சம் சொல்லி என்னது? இன்னொரு தரம் சொல்றீங்களா? இப்பதான் வந்து சொல்லு. ஓகே, நான் ரெக்கார்டிங் போடுவேன் தானே, அதுல பாருங்க சாரிகள் ஃபுல்லா நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே. 9வது கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் படர்க்கை தச்சுட்டு பெயர் இடம்பெற்ற வாக்கியம். சரி, ஆன்சரை போடுங்க பாப்போம். நாலாவது டீச்சர். 4வது. ஓகே. 4வது. ஓகே, போடுங்க பாப்போம் ஆன்சரை. 4வது மேடம். ஓகே. வெரி குட். சரி, நான் பார்ப்போமா? சரி, அதுக்கு முதல் புள்ளிகள் விடைக்கு போறதால முக்கியம். அந்த விடைய வந்து எங்களுக்கு செஞ்சுக்குள்ள தெரியுமா தெரியாதான்னு நாங்க பாக்குறதா அதுல உண்மையான வெற்றி இருக்குது. சரி பாருங்க, படர்க்கை தச்சுட்டு பேர். சரி, ஓகே, நீங்க எல்லாரும் சொன்னீங்க. நான்
சரி, எனக்கு சொல்லுங்க பாப்போம். படர்க்கை தச்சுட்டு பேரண்டா என்ன? படர்க்கை படர்க்கை தச்சுட்டு பேருன்னு சொல்றது நாம எதுக்கு? படர்க்கைக்குரியன் தன்னை சுற்றத்துக்கு பயன்படுத்துறது. அதாவது பிள்ளைகள், படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அல்லது படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மீண்டும் அதையே சுட்டிக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற பேர் தான் படர்க்கை தச்சுட்டு பேர். பாருங்க, ஒரு நபர்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்ப படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை மீண்டும் அவரையே சுட்டி காட்டிக் கொள்றதுக்காக பயன்படுத்துற பெயர் தான் படர்க்கை தச்சுட்டு பேர். அதாவது படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று தன்னை தானே சுட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற பெயர் தான் படர்க்கை தச்சுட்டு பேர். ஓகே, இப்ப நான் ஒரு உதாரணம் எழுதுறேன். ஓகே, பாருங்க, குமார் தானும் வருவதாக கூறினான். சரி, இப்ப இங்க படர்க்கை தச்சுட்டு பேர் எது? அது தெரியும் உங்களுக்கு. எது? பாருங்க. ஓகே ஓகே, மைக்க மியூட் பண்ணுங்க. இந்த தான் என்ற சொல் பிள்ளைகள் எதை சுட்டி காட்டுது? குமார். படர்க்கையில் இருக்கக்கூடிய குமார். குமார்ன்றதுங்கன்னா படர்க்கைன. அப்போ படர்க்கையில் இருக்கக்கூடிய குமார் தன்னை தானே சுட்டிக் கொள்வதற்காக பயன்படுத்தின சொல் தான் தான். ஏன் குமார் சொல்றான்? நானும் வருவதாக கூறினான். என்ன அப்ப பாருங்க, அப்ப குமார் தானும் வருவதாக கூறினான்டா குமாரே சொல்றான், அவனும் பாருன்னு அவனே சொல்லிக் கொள்றான். அப்போ படர்க்கையில் இருக்கக்கூடிய குமாரை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இங்கு தான் என்ற சொல். விளங்கினதா? அவ படர்க்கை தச்சோட்டு பெயர் என்று சொல்றது என்னண்டா, படர்க்கையில் இருக்கக்கூடிய நகரை அல்லது ஒரு விடயத்தையோ தன்னைத்தானே மீண்டும் சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தின சொல் தான் படர்க்கை தச்சுட்டு பெயர். விளங்கினதா? விளங்கினதா? ஓகே, பாருங்களா. சரி, அப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க, பின்வருவனவற்றுள் படர்க்கை தச்சுட்டு பெயரிடம் பெற்ற வாக்கியம் எதுன்னு கேட்கிறான். சரி, முதலாவது பாருங்க, அவன் என்னை அன்போடு வரவேற்றான். இதுல படர்க்கை தச்சுட்டு பேர் இருக்குதான்னு பாருங்க. அவன் என்னை அன்போடு வரவேற்றான். வெரி குட். ரெண்டாவது பாருங்க, அவன் உன்னை பாராட்டி பேசினான். அவன் உன்னை பாராட்டி இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல. அவன் எங்களை மிகவும் நம்பி இருக்கிறான். எப்படி? அவன் எங்களை மிகவும் நம்பி இருக்கிறான். இதுல இருக்குதா? இல்ல. இல்ல. அவன் என்றதான படர்க்கை, எங்களை என்று சொல்றது தன்மை, இங்க இல்ல. படர்க்கையில் இருக்கக்கூடிய அவனை சுட்டி வரக்கூடிய பெயர்கள் எதுவும் இந்த வாக்கியத்துல இல்ல. சரி, அடுத்து பாருங்க, அவன் தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பது இல்லை. இதுல இருக்குதாரு பாருங்க. ஓ டீச்சர். எங்க இருக்கு? தண்ணி. இங்க தன்னை என்று சொல்றது பிள்ளைகள் யார சுட்டி காட்டுது? அவனை. இதுல அர்த்தம் எது? அவன் அவனை பத்தி அதிகம் சிந்திக்கிற இல்லையா? எனவேதான் அவனை பத்தி சிந்திக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டிதான் தன்னை என்றதை பயன்படுத்தி இருக்குது. ஏன் இலக்கணம் என்றது அழகு பிள்ளைகள். பாருங்க, எப்படி எனக்கு படர்க்கை தச்சுட்டு பேர் ஏன் வந்ததுன்னு சொன்னா அதற்கான காரணம் தெரியணும். இப்ப உதாரணமா பாருங்க, நான் எழுதுறேன், குமார் அவனும் வருவதாக கூறினான். எழுதுறேனா? காரணம் தெரிஞ்சனா உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். குமார் அவனும் வருவதாக கூறினான். சரி, இப்ப நான் சொல்றேன் விமலனுக்கிட்டயோ கமலனுக்கிட்டயோ சொல்றேன், இங்க பாரு, குமார் அவனும் வருவதாக கூறினான்னு சொல்றேன். இப்ப நான் சொல்லும் போது
ஒரு மயக்கம் ஒன்று வரும் பாருங்க. குமார் அவனும் வருவதாக கூறினான் என்றால் நாம இதுல யோசிக்கிறோம், ஒன்று குமார் அவன் வாரன்னு சொன்னானோ, இல்லாட்டி அவனும் வருவதான இன்னொருத்தனை, இந்த இந்த அவன் என்று சொல்றது ஒன்று குமார குறிக்கிறதா, அல்லது இன்னும் ஒரு தர்க்க கமலனையோ விமலனையோ வேற என்ன மலிசனையோ குறிக்குதான்னு சொல்லி எங்களுக்கு டவுட். பாருங்க, குமார் அவனும் வருவதாக கூறினான்னா நாங்க பொருள் மயக்க மாட்டாங்க யோசிக்கிறேன். ஒன்று இங்க அவன் என்று சொல்றது குமார் அவனை சொல்லி கொண்டானா, அல்லது குமார் இன்னொரு பொடியன்னு சொல்லிக்கிறானா என்றது டவுட்டோடு வருது. எனவேதான் அந்த மயக்கத்தை நீக்கிறதுக்காக வேண்டித்தான் இலக்கணாசிரியர்கள் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துக்கு படர்க்கை தச்சுட்டு பேரை யூஸ் பண்றாங்க. பாருங்க, குமார் அவனும் வருவதாக கூறினான் என்றால் ஒரு மயக்கம் இருக்குது. இங்க அவன் என்றது குமார குறிக்குதா இல்லாட்டி வேற எவனையாச்சும் குறிக்குதான்னு ஒரு டவுட். எனவேதான் அந்த மயக்கத்தை நீக்கிறதுக்காக வேண்டித்தான் படர்க்கை தச்சுட்டு பேர் இவங்க சொல்லிக்கிறாங்க. பாருங்க, இப்போ இத அப்படியே மாத்தி எழுதினு சொன்னா, குமார் தானும் வருவதாக கூறினார். இப்ப இதுல என்ன சரி மயக்கம் இருக்குதான்னு பாருங்க. இல்ல இல்ல, குமார் தானும் வருவதாக கூறினான்னு எங்களுக்கு ஒன் ஷாட்லயே விளங்கிறது. ஓகே, குமார் அவனைத்தான் சொல்லிக்கிறான், அவனும் இதுல வாரான், அதுல கலந்து கொள்றான்னு தான் சொல்லிக்கிறான்ன்றது தெளிவா விளங்குது. எனவேதான் இப்ப முன்னுள்ள வகையில நாங்க வாக்கியம் அமைச்சேன்னு சொன்னா அதுல பொருள் மயக்கம் ஏற்படும். அது வாசிக்கிறாக்களுக்கும் தான் கேட்கிறாக்களுக்கும் தான் பொருள்ல ஒரு மயக்கத்தை ஏற்படும். எனவேதான் அந்த மயக்கத்தை இல்லாமல் ஆக்கணும் என்ற காரணத்தினாலதான் படர்க்கை தச்சுட்டு பேரை கொண்டு வந்திருக்கிறது. பாருங்க, குமார் அவனும் வருவதாக கூறினான்ட மயக்கம் ஒன்று இருக்குது. நீங்க குமார சொல்லிக்கிறதா இல்லாட்டி அவன் என்ற சொல் இன்னொருத்தனை குறிக்குதான்னு டவுட். எனவேதான் அதை நீக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த தானும் தாங்கள் என்ற படர்க்கை தச்சுட்டு பெயர்கள் வந்தது. விளங்கினதா? அது இப்ப கிளியரா படர்க்கை தச்சுட்டு பெயர்கள்? அப்ப படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தன்னை தானே சுட்டி கொள்ள வேணும், அதுல எந்த விதமான பொருள் மயக்கமும் வரக்கூடாத காரணத்தினாலதான் படர்க்கை தச்சுட்டு பெயர்கள் வந்திருக்கிறது. இது கிளியரான பாருங்க, இந்த படர்க்கை தச்சுட்டு பெயர்கள் அடிக்கடி இருக்கிற கிளியரா? ஓ டீச்சர். ஓகே ஓகே. அடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்க. மலீஷா அவளது பேணையை காணவில்லை என்று கூறினாள். தொடர்ச்சி அழுத இல்ல, சரி பாருங்க, மலீஷா அவளது பேணையை காணவில்லை என்று கூறினார். இங்க உண்மையிலே நடந்திருக்கிறது பிள்ளைகள், மலீஷாட பேணை தான் இல்லாமல் போனது. ஆனால் நாங்க இப்படி சொன்னால் ஒரு பொருள் மயக்கம் ஒன்று வரும். பாருங்க, மலீஷா அவளது பேணையை காணவில்லை என்று கூறினாள் என்றால் அதோட அர்த்தம் எப்படி? ஒன்றோ மலீஷாட பேணை இങ്ങനെ காண இல்லையா, அல்லது அந்த கமலாட பேனையோ அல்லது விமலாட பேனையோ தெரியா. இங்க அவள் என்று சொல்றது இன்னொரு தீட்டு பேனையை குறிக்குதோ தெரியல ஒரு டவுட்டோடு வருது. பாருங்க, மலீஷா அவளது பேனையை காணவில்லை என்று சொன்னா இங்க மலீஷாட பேனையை சொல்லுதா அல்லது இன்னும் ஒருத்தியுடைய பேனையை சொல்லுதான்றதுல ஒரு பொருள் மயக்கம் ஒன்று வருது. எனவேதான் இந்த பொருள் மயக்கத்தை நீக்கிறதுக்காக வேண்டித்தான் படர்க்கை தச்சுட்டு பெயர்கள் இருக்குது. அதாவது படர்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மலீஷாட பேணையை சுட்டி காட்டுறதுக்காகத்தான் நாங்க இப்ப பயன்படுத்துறோம். பாருங்க, எப்படி மாத்தி சொல்லலாம்? மலீஷா தனது பேணையை காணவில்லை என்று கூறினாள். இப்போ அவளது என்று சொன்ன இடத்துல தனது என்றதை போட்டதால பாருங்க, படர்க்கையில் இருக்கக்கூடிய மலேசியாவினுடைய பேணையை அதை சுட்டி காட்டுது. எந்த விதமான பொருள் மயக்கமும் இங்கன இல்ல, வெளிப்படையாவே விளங்குது மலேசியாட பேணை தான் காணாமல் போனதுண்டு. எனவேதான் இவ்வாறான சந்தர்ப்பங்களுக்காக நாங்க படர்க்கை தச்சுட்டு பேரை யூஸ் பண்றது. கிளியரா? ஓகே, சரி. இப்போ நாலாவத பாருங்களா, அவன் தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பது இல்லை. அப்போ இதுக்கான தன்னை என்று சொல்றது இங்க எதை சொல்லுது? அவனை சொல்லுது. அவன் அவனை பத்தி சிந்திக்கிற இல்லைன்றதைத்தான் தன்னை என்று சொல்லியிருக்கிறீங்க. பாருங்க, அவன் அவனை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லைன்னா நான் யோசிப்போம், குழப்பம் அடைவோம். அவன் எவனை பத்தி சிந்திக்கிற இல்லையோ தெரியல,
ஒருவேளை இது அவன் என்று சொல்றது அவனை சொல்லுதா இல்லாட்டி வேற எவனை சொல்லுதோன்னு சொல்லி ஒரு மயக்கம் மட்டும் வரும். எனவேதான் அந்த மயக்கத்தை தீக்கிறது தான் இந்த படர்க்கை தச்சுட்டு பேர். பாருங்க, அவன் தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை என்றால் எங்களுக்கு தெரியும். ஓகே, அவனை பத்தி தான் சிந்திக்கிற இல்லை என்று தெரியும். எனவேதான் இங்குதான் படர்க்கை தச்சுட்டு பேர் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, அவன் நீங்கள் சொன்னால் கட்டாயம் கேட்பான். அவன் நீங்கள் சொன்னால் கட்டாயம் கேட்பான். இதுல படர்க்கை தச்சுட்டு பேர் இருக்குதான்னு பாருங்க. இல்ல இல்ல மிஸ். இங்க அவன் என்பது படர்க்கை, நீங்கள் என்றது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆள், முன்னிலையில் இருக்கக்கூடிய ஆள். எனவே இங்கு படர்க்கைய சுட்டி காட்டுவதற்கு எந்த விதமான சொற்களும் வர இல்லை. எனவே இங்கு படர்க்கை தச்சுட்டு பேர்கள் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இது கிளியரா? ஓகே, 10வது கேள்வி பாருங்க. சில என்பது அடைமொழியாக இடம்பெற்ற வாக்கியம். ஓகே, நல்லாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கு 2-3 தடவை ஆன்சரை வாசிச்சே பார்க்க வேணும். ஏன்னா இது குழப்பமான கேள்விகள். சரியா? கஷ்டம் இல்ல, ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா நுணுக்கமாக வாசிக்க வேணும். இது ஆன்சரை போட்டுட்டு போங்க. எத்தனை? ரெண்டாவது டீச்சர். அப்படியா? ஓகே, பாப்போமா? சரி, எங்களுக்கு பிள்ளைகள் இந்த சில என்ற சொல் வாக்கியத்துல ஒரு அடைமொழியாகத்தானா வந்திருக்கணும். அப்ப நாம பார்க்கணும் எந்த வாக்கியத்துல இந்த சில என்ற சொல் அடைமொழியாக வந்திருக்குதோ அதுதான் ஆன்சர். சரி, முதலாவது கேள்வியை பாருங்க. சிலர் மாணவர்களை குறை கூறுகிறார்கள். பாருங்க, சிலர் மாணவர்களை குறை கூறுகிறார்கள். இங்க வந்திருக்கக்கூடிய சிலர் என்பது ஒரு அடைமொழியான்னு பார்க்கணும். அடைமொழியா இருக்குதா? அடைமொழியா இருந்தேன்னு சொன்னா ஒரு பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ விசேடித்திருக்க வேணும். இங்க சிலர் என்று சொல்றது விசேடித்திருக்குதா? இல்ல மேடம். இல்ல. சிலர் மாணவர்களை குறை கூறுகிறார்கள் என்றால் இங்க சிலர் என்பது ஒரு பெயர் சொல், எழுவாயில வந்திருக்குது. யார் குறை கூறுகிறார்கள்? சிலர். ஆனா நீங்க நினைச்சு கொள்ள கூடா, இங்க சிலர் என்பது மாணவர்களுக்கு. என்னது என்னது சொல்லுங்க, கதைங்க, டைம் போகுது. சரி, இங்க சிலர் என்று சொல்றது பிள்ளைகள் மாணவர்கள் என்று சொல்லுக்கு முன்னால வந்தாலும் கூட இது மாணவர்களையா விஷயம் எடுத்திருக்குது? இல்ல மேடம். இல்ல. எனவே இது இங்க அடைமொழியாக வந்துல்ல. சரி, அடுத்தது பாருங்க. மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள். ஒழுங்கா வாசிக்கணும். இது வாசிக்கிற பேட்டர்ன்ல தான் பிள்ளைகள் உங்களோட விட தங்கி இருக்குது. பிள்ளைங்கதான். மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள். இப்ப இங்க பாருங்க, இந்த சில என்பது ஒரு பெயர் சொல்ல விசை எடுத்து வந்திருக்குதான்னு பாருங்க. பாருங்க, என்னது? கதை கேளதா யாருக்கும்? குறைகள் அப்படிங்கறது மாணவர்கள் மைக் ஆஃப் பண்ணுங்க. மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் இங்க குறைகள் என்றதுக்கான அடைமொழிதான் பிள்ளைகள் சில. மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள் என்ற வாக்கியத்துல குறைகளுக்கான அடைமொழிதான் சில. சில குறைகள், பல குறைகள் என்றது நாம சொல்லுறோம். எனவே குறைகள் என்ற பெயர் சொல்லுக்கான அடைமொழிதான் சில என்பது ஒரு பெயர் அடை. சரியா? அது விளங்கினா?
ஓகே. மூணாவது பாருங்க. குறைகள் சிலவற்றை ஒத்துக்கொண்டார்கள். சரி, இதுல பாருங்க சில என்று சொல்றது அடைமொழியாக வந்திருக்குதா இல்லையான்னு பாருங்க. குறைகள் சிலவற்றை ஒத்துக்கொண்டார்கள். இல்ல மேடம். இல்ல. அப்ப இங்க சிலவற்றை என்று சொல்றது என்ன பெயரா இருக்குது? எப்படி பொருள்? அதாவது குறைகள் இந்த மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. யார்ட்டையோ வீட்டுல நடக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. சரியா? ஆன்சர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்காதீங்களா? ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அன்மியூட் பண்ணாதீங்க. பாருங்க, குறைகள் சிலவற்றை ஒத்துக்கொண்டார்கள். ஓகே. இங்கு சிலவற்றை என்று சொல்றது எதை குறிக்குதுண்டா பிள்ளைகள்? குறைகளைத்தான் குறிக்குது. குறைகள் சிலவற்றை ஒத்துக்கொண்டார்கள் என்றால் அந்த சிலவற்றை எது பிள்ளைகள்? எது அந்த சிலவற்றை என்று சொல்றது? குறைகள்ல சிலவற்றை. எனவேதான் குறைகள் என்பதற்கான பிரதி பெயராக மாற்று பெயராக நீங்க சிலவற்றை என்றது வந்திருக்குது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் பிரதி பெயர் அப்படின்னு சொல்லி. சரியா? குறைகளை குறிச்சு காட்டுறதுதான் இது. இப்ப குறைகள் சிலவற்றை ஒத்துக்கொண்டார்கள் என்றால் இங்கு சிலவற்றை என்று சொல்றது எது? குறைகளைத்தான் சொல்லுது. எனவே குறைகள் என்பதற்கு பிரீடாக வந்த பெயர் தான் சிலவற்றை. எனவே இங்கு சிலவற்றை என்று சொல்றதே அடைமொழி அல்ல. அதே மாதிரி பாருங்க, அவற்றுள் சிலவற்றுக்கு தீர்வு காணப்பட்டன. அதே மாதிரிதான் இது. அவற்றுள் சிலவற்றுக்கு தீர்வு காணப்பட்டன என்றால் இங்கு சிலவற்றை என்று சொல்றது பிள்ளைகள் அவற்றுள் என்றதுக்கான ஒன்றுது. அவற்றுள் என்றா ஏதோ ஒன்று சொல்லியிருக்கும். பிரச்சனைகள் என்று எடுப்போமே. அப்ப பிரச்சனைகள் சிலவற்றுக்கு தீர்வு காணப்பட்டன என்றதை எங்களுக்கு சொல்லலாம். அவற்றுள் சிலவற்றுக்கு தீர்வு காணப்பட்டன என்று எடுப்போம். அப்படி எடுத்துன்னு சொன்னா அந்த அவற்றுள் என்றது எதை குறிக்குதோ அதற்கான பிரதியீடாகத்தான் பிள்ளைகள் இங்க சிலவற்று என்றது வந்திருக்குது. இல்லைங்கதா? உதாரணமாக இதை மாத்தி பாருங்களேன். பிரச்சனைகளுள் சிலவற்றுக்கு தீர்வு காணப்பட்டன. அப்ப இங்க சிலவற்று என்று சொல்றது எது பிள்ளைகள்? பிரச்சனைகள். பிரச்சனைகள் சிலவற்று. எனவேதான் அந்த அவற்றுள் என்றது அவற்றினுடைய ஒரு பிரதியீடாகத்தான் இங்க சிலவற்றை என்று வர்றது. இது அடைமொழி அல்ல. ஓகே. அடுத்தது பாருங்க, சில தீர்க்க முடியாதவைகளாக உள்ளன. சில தீர்க்க முடியாதவைகளாக உள்ளன. இதில் இருக்கிற சில என்பது எது? இங்க சில என்பது ஒரு பெயர் சொல்லாக, சில என்பது இங்க ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. அதாவது எழுவாயாக வந்திருக்கு. எனவே இது அடைமொழியா இருக்குதா? இல்ல. எனவே அடைமொழியாக இருக்க வேண்டுமா இருந்தால் அது என்ன செய்யணும்? பின்னால ஒரு பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ விசேடித்திருக்க வேணும். எனவே இங்க அடைமொழியா இருக்கிறது இரண்டாவது ஆன்சர். மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டினார்கள். அப்ப இங்க சில என்பது குறைகளை கொஞ்சம் என்ன விசேடித்து காட்டுது. எனவேதான் இங்கு சில அடைமொழி. சொல்லுங்க. 5வது கொஞ்சம் ரிப்பீட் சொல்லித்தாங்கன்னு. சில மைக் ஆஃப் பண்ணுங்க. சில தீர்க்க முடியாதவையாகவே உள்ளன. சரி, இப்ப பாருங்க, சில தீர்க்க முடியாதவையாகவே உள்ளன. இப்ப நான் பார்க்கணும் இங்க சில என்பது ஒரு அடைமொழியா வந்திருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, சில என்ற சொல் ஏதாச்சும் ஒரு பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ விசேடித்திருக்குதான்னு பாருங்க. இல்ல மேடம். இல்ல. இதுவே இந்த இடத்துல இப்படி வந்தேன்னு சொன்னா சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாதவையாகவே உள்ளன என்றால் அங்க சில என்பது ஒரு அடைமொழி. ஏன்? பிரச்சனைகள் என்பதை விஷயம் எடுத்து காட்டுது. ஆனால் சில தீர்க்க முடியாதவையாகவே உள்ளன என்றால் இங்க அடைமொழியாக வந்து இல்லை. இதுதான் இந்த சொல்லாகவே இருக்குது. இது பெயர் சொல்லாக இருக்குது. அது இந்த வாக்கியத்தை பொறுத்தவரை அது எழுவாயாக இருக்குது. இல்லைங்களா? எனவே இங்கு சில என்பது அடைமொழியாக வந்து இல்லை. இது ஒரு பெயர் சொல்லா இருக்குது. இதுவே இந்த இடத்துல சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாதவையாக உள்ளன என்று வந்தால் அந்த சிலன்றது தாராளமாக பெயரடையாக எடுக்கலாம். ஏன்? பிரச்சனைகள் என்ற பெயர் சொல்ல விஷயம் எடுத்து காட்டுது. விளங்கினதா? டீச்சர். தேங்க்யூ டீச்சர். ஓகே.
ஓகே. இப்ப 11வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர். ஓகே. எது வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர்னு கேட்கிறேன். சரி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஆக்கப்பெயர்கள் 2 விதமாக உருவாகலாம். ஒன்று பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து உருவாகலாம், அல்லது வினையடியுடன் ஒரு விகுதி சேர்ந்து உருவாகலாம். இப்ப உங்களுக்கு கேட்கறது 2வது மெத்தட்ல வினையடியுடன் விகுதி சேர்ந்து உருவாகின ஒரு ஆக்கப்பெயர். சரி, விடைய போடுங்க பாப்போம். தேர்ச்சி. தேர்ச்சி. ஓகே, சரி. தேர்ச்சி. பிரிச்சு பாப்போமா நாங்க? சொல்லுங்க. டீச்சர்னு சொன்னீங்க, டீச்சர்னு சொன்னீங்கன்னா தேர்ச்சின்னு சொன்னீங்களா? தேர்ச்சி. ஓகே, சரிங்க. வரேன். ஓகே, பாருங்க. தேர்ச்சி என்ன எழுதுவோம். வெயிட், ஸ்கிரீன்ல எழுதுறது காணுது? இல்ல டீச்சர், ஸ்கிரீன்ல என்ன காணுது? பேப்பர் மட்டும். ஓகே, சரி. பாருங்க, தேர்ச்சி. இந்த தேர்ச்சி எப்படி பிரிக்கலாம்டா பிள்ளைகள்? தேர் என்பதாகவும் இச்சி என்பதாகவும் பிரிக்கலாம். சரியா? அப்ப இங்க தேர் என்பது ஒரு வினையடி, இச்சி என்பது விகுதி. எனவே வினையடியும் விகுதியும் சேர்ந்து வந்த ஒரு ஆக்கப்பெயருக்கு தேர்ச்சியை சொல்லலாம். வெரி குட். ஓகே, அடுத்ததை நாம பார்த்துட்டு வருவோம். அடுத்த பாருங்க, சமத்துவம். சமத்துவம் என்பது எப்படி? ஓம் சொல்லுங்க. இது இன்னொருக்க வேணாம் படுத்துறா தேர. இப்பயா ஜாயின் பண்ணீங்க? இல்ல. ஓகே, பாருங்க. ஆக்கப்பெயர் பிள்ளைகள் 2 மெத்தட்ல உருவாகலாம். சரியா? ஒன்று பெயர் சொல்லும் ஒரு விகுதியும் சேர்ந்து உருவாகலாம், அல்லது ஒரு வினை அடியுடன் விகுதி சேர்ந்து உருவாகலாம். இதுதான் அதோட கட்டமைப்பு. சரியா? இப்ப உங்களுக்கு கேட்கறது வினை அடியுடன் விகுதி சேர்ந்து உருவாகின ஆக்கப்பெயரை தான் கேட்கிறாங்க. சரி, அதுக்கு முதல் ஒன்று சொல்லணும். ஆக்கப்பெயருக்கும் கூட்டு பெயருக்கும் இடையில வித்தியாசம் தெரியணும். ஆக்கப்பெயர்ன்னு சொல்றது பிள்ளைகள் 2 சொற்கள் சேரதா இருந்தால் அதுல ஒரு சொல்லு தான் பொருள் இருக்கும். பெரும்பாலும் அதுல வரக்கூடிய பெயருக்கும் வினையடிக்கும் தான் பொருள் இருக்குது. எப்பயுமே அதுல விகுதிகள் பொருள் இல்லை, இல்லைங்கதா? ஆனால் கூட்டு பெயராக வரக்கூடியதுல 2 சொற்கள் சேரதா இருந்தால் அந்த 2 சொற்களுக்குமே பொருள் இருக்கும். சரியா? ஓகே, இவ பாருங்க, உங்ககிட்ட கேட்டது வினையடியுடன் விகுதி சேர்ந்து உருவாகுன ஆக்கப்பெயர். கொஞ்சம் நில்லுங்க, இதை அழிச்சிட்டு வரேன். ஓகே, பாருங்களா, தேர்ச்சி முதலாவது வந்திருக்காங்க. தேர்ச்சி. இந்த தேர்ச்சியை பிரிச்சா பிள்ளைகள் இது ஒரு அடிப்படையில் ஆக்கப்பெயர். இது எப்படி பிரிக்கலாம் என்றால் தேர் சக இச்சி என்று பிரிக்கலாம். சரியா? இங்க தேர் என்பது ஒரு வினையாட்டி, இச்சி என்பது விகுதி. பாருங்க, இதுல தேர் என்பதற்கு மட்டும்தான் பொருள் இருக்குது, இச்சிக்கு பொருள் இருக்குதா? பொருள் இல்ல. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, சமத்துவம். ஸ்கிரீன்ல என்ன காணுது? தேர்ச்சி. ஓகே, அடுத்தது பாருங்க, சமத்துவம். சமத்துவம் என்பது ஒரு ஆக்கப்பெயர். இது எப்படி பிரிக்கலாம்? சமம் சக அத்து சக. சமத்துவம் என்று சொல்றது பிள்ளைகள் சமம் என்ற சொல்லுடன் துவம் என்ற விகுதி சேர்ந்து வந்ததுதான் சமத்துவம். எனவே இங்கு சமம் என்பது ஒரு பெயர் சொல், துவம் என்பது ஒரு விகுதி, ஆக்கப்பெயர் விகுதி. எனவே பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து உருவாகின ஆக்கப்பெயருக்குத்தான் சமத்துவம் என்பது பொருத்தம். ஆனா உங்ககிட்ட கேட்டது வினையடியுடன் விகுதி சேர்ந்து உருவாகின ஆக்கப்பெயர். எனவே இது பெயரோட விகுதி சேர்ந்து உருவாகின ஆக்கப்பெயரா இருக்குது. அப்ப இது வருமா? வராது.
அடுத்தது பாருங்க, புத்திசாலின்னு கேட்டிக்கிறார். புத்திசாலி எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? புத்தி புத்திசாலி புத்திசாலி எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? புத்தி சகசாலி தான் புத்திசாலி. அப்ப புத்தி என்று சொல்றது பிள்ளைகள் எங்கன்னா பெயர் சொல், சாலி என்பது விகுதி, இது பொருளற்ற ஒரு விகுதி. எனவே பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து உருவாகின ஆக்க பெயருக்கு தான் புத்திசாலி என்பது பொருத்தம். அது கிளியரா? மேடம். ஓகே. அடுத்தது பாருங்க, புவியியல். புவியியல் என்று சொல்றது என்னண்டா, புவி என்ற பெயர் சொல்லுடன் இயல் என்ற விகுதி சேர்ந்து உருவாகினதுதான் புவியியல். எனவே பெயரோட விகுதி சேர்ந்து உருவாகினதுக்கு புவியியல் பொருத்தம். ஆனா எங்களுக்கு கிட்ட கேட்டது வினையுடன் விகுதி சேர்ந்து வாருது, எனவே இது வராது. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, ஆட்டக்காரன். ஆட்டக்காரன் எப்படி உருவாகும்? ஆட்டம் சக ஸ்கிரீன்ல எழுதுனது காணுதா? ஆட்டம் சக காணன் எழுதுனது லேட்டாகி காட்டுதுன்னா, இப்ப நான் எழுதிட்டேன், உங்களுக்கு லேட்டாகி காட்டும், என்ன ஸ்லோவா இருக்குது. சரியா? அப்ப ஆட்டக்காரன் எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்டா பிள்ளைகள்? ஆட்டம் சக காரணன்றத ஆட்டக்காரனோட பிரிக்கலாம். அப்ப ஆட்டம் என்று சொல்றது இங்கன்னா பெயர் சொல், காரணம் என்று சொல்றது விகுதி. எனவே பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து உருவாகின ஒரு ஆக்க பெயர் தான் ஆட்டக்காரன். எனவே ஆன்சராக எது வரும்? வினை அடியுடன் விகுதி சேர்ந்து வர்றது தேர்ச்சி. தேர்ச்சி. வெரி குட். அதுல டவுட் இருக்குதா? இல்லைன்னா கிளியரா? தேர்ச்சி கொஞ்சம் சொல்ல முடியும்? தேர் என்ற வினை அடியுடன் இச்சி என்ற விகுதி சேர்ந்து உருவாகினதுதான் தேர்ச்சி. சரியா? இங்கு தேர் என்பது ஒரு வினை அடி. சரியா? மேடம், சொல்லுங்க. அந்த தேர பெயர் சொல்லாம இருக்கலாம் தானே? தேர் என்றதை இங்கன்னா பெயர் சொல்லாக எடுத்தன்னு சொன்னா தேர்ச்சி என்பதற்கான அர்த்தத்தை மாறிடும். தேர் என்று சொல்றது ஒரு வண்டி, நீங்கள் எல்லாம் நினைப்பீங்கன்னா அதை நான் நினைச்சேன், சொல்லி தர மாட்டேன். இங்க தேர்ன்றத பிள்ளைகள் நீங்க வந்து வண்டி, அதாவது நாட்படைகள் இருக்கக்கூடிய ஒரு வண்டி படை, தேர்ப்படைன்னு நீங்க நினைச்சேன்னு சொன்னா, தேர் தெரியும் தானே வண்டி என்ன, அந்த தேர்ன்னு நீங்க நினைச்சேன்னு சொன்னா தேர்ச்சி என்ற அந்த முழு சொல்லினுடைய பொருள் அது பிள்ளையாக்கிடும். தேர்ச்சி என்று நாங்க சொல்றது எதுக்கு? தேர்றது, தேர்ச்சி மட்டும் வளர்றது, அதுக்கு நான் சொல்லுவேன் தேர்ச்சி அடைதல். அப்போ தேர்ச்சி என்றது பிள்ளைகள் ஒரு வித்தியாசமா ஒரு வேறுபட்ட ஒரு பொருள். அந்த பொருளுக்கு தேர் என்றது இങ്ങനെ பெயராக பார்த்தேன்னு சொன்னா பொருளை குழப்புமா இல்லையா? குழப்புமா இல்லையா? தேர்ச்சின்னு சொல்றது தேர்ச்சி அடைகிறது என்ன? உங்களோட மாணவர் ரிப்போர்ட்ல எல்லாம் போடுறாங்க, மாணவர் தேர்ச்சி மட்டம் என்ன, அவங்க வளர்ச்சி மட்டம்னு காட்டுவாங்க. அப்ப அது வந்து வித்தியாசமான ஒரு பொருளை தரக்கூடியது. ஆனா இந்த இடத்துல நீங்க இந்த தேர் வண்டின்னு நீங்க பார்த்தேன்னு சொன்னா அதற்கும் இதுக்கும் பொருள் இல்லாமல் போய்த்திடும், ஒத்து போகாத ஒரு தன்மை ஒன்று வரும். இல்லைங்கன்னதா? அதே மாதிரி பாருங்க, நேற்று 2016ஆம் ஆண்டு பேப்பர் விளங்கப்படுத்தும் போது அந்த வாழ்க்கை என்றது ஒரு புள்ள கேட்டது. சரி, வாழ்க்கை என்றது ஒரு தனிப்பட்ட பொருள், இது ஒரு வேற கான்செப்ட். ஏன் லைஃப் என்றதுதான் வாழ்க்கை என்றதுக்கான பொருள். இப்ப இதுங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? வாழ் சக எப்படி வாழ் சக. அப்போ நேற்று ஒரு புள்ள கிளாஸ்ல கேட்டது வந்து இருக்குதோ தெரியல, டீச்சர் இந்த வாழ்க்கை என்று சொல்றது ஒரு ஆக்கப்பெயர், ஆனா இந்த கையென்றதுக்கு பொருள் இருக்குதானே, எனவே இதை கூட்டு பெயராக எடுக்க இயலாதான்னு கேட்டேன். நான் சொன்ன ஆக்கப்பெயர்ல வரக்கூடிய விகுதிகளுக்கு பொருள் இல்ல, வரக்கூடிய பேருக்கும் வினையடிக்கும் தான் பொருள் இருக்குதுன்னு சொன்னேன். எனவே அதை நினைச்சிட்டு அந்த புள்ள கேட்டேன், டீச்சிங்க கைக்கு பொருள் இருக்குது தானே, எனவே ரெண்டும் பொருள் இருக்குது, வாழன்றதுக்கும் பொருள் இருக்குது, கைக்கும் பொருள் இருக்குது, எனவே இதை கூட்டு பெயரா எடுக்க இயலாதான்னு கேட்டேன். சரி புலகள், இங்க நாங்க இந்த கைக்கு நாம பொருள் கொடுத்தோம்னு சொன்னா, அதாவது அது என்ன பொருள் அதை சொன்னதுண்டா, அவ சொன்னா உறுப்பு.
ஹேண்ட் என்ன அது ஒரு உறுப்பு என்ற பொருள் எடுத்தேன்னு சொன்னா இது எங்களுக்கு கூட்டு பேராக எடுக்க இயலாதோன்னு கேட்டேன். சரி, இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த கை என்றதுக்கு நாங்க எங்கட உறுப்பு என்பதாக பொருள் கொடுத்துன்னு சொன்னா இந்த வாள் என்றத சொல்லோட கை சேர்ந்து வந்து உருவாகிற வாழ்க்கை என்றத பொருளை மாத்திடும். மாத்துமா இல்லையா? மாத்திடும். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய கை என்பது உறுப்பு என்று பொருள் எடுக்க கூடா. இது வெறும் இங்கன இந்த இடத்தை பொறுத்தவரையில இது வெறும் பொருளற்ற ஒரு விகுதி. சரியா? ஓகே, இப்ப அந்த டவுட் கிளியரா? அடுத்த புள்ளிகள் கிளியரா? மேடம். ஓகே, சரி. இப்ப 12வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் வேற்றுமை தொகை இடம்பெற்ற சொல். ஓகே, இதுக்குதான் நான் ஏற்கனவே வேற்றுமை விரி வேற்றுமை தொகை எல்லாம் படிச்சு கொடுத்துட்டதே வந்தேன். சரி, சொல்லுங்க பாப்போம். வேற்றுமை தொகை இடம்பெற்ற சொல்லது மலர் மாலை. வெரி குட், மலர். சரி, நாம பார்த்துட்டு வருவோம். பாருங்க. மலர் மாலை. சரி, ஆடு கதிரைன்னு சொல்றது இங்க எது பிள்ளை? வெரி குட், வெரி குட். ஆடு கதிரை என்று சொல்றது ஒரு வினை தொகை. பாருங்க, இந்த ஆடு கதிரை என்றது எங்களுக்கு 3 காலத்துக்கும் மாத்தலாம். ஆடிய கதிரை, ஆடுகின்ற கதிரை, ஆடும் கதிரை. ஆடிய கதிரை, ஆடுகின்ற கதிரை, ஆடும் கதிரை என்று எங்களுக்கு 3 காலத்துக்கும் மாத்த முடியுமாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் இந்த 3 month ப்ராஜெக்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்ல மாடல் பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு சொல்லி தந்தேன். இது வினைத்தொகை என்று சொல்றது முக்காலத்துக்கும் மாத்தக்கூடியதாக இருந்தால் அது வினைத்தொகை. பாருங்க, ஆடுகதிரை என்றது எங்களுக்கு முக்காலத்துக்கும் மாத்தலாம். ஆடிய கதிரை, ஆடுகின்ற கதிரை, ஆடும் கதிரை. எனவே இது ஒரு வினைத்தொகையா இருக்குது, வேற்றுமை தொகை இல்லை. வேற்றுமை தொகையாக வர வேணுமா இருந்தால் வேற்றுமை தொக்கி இருக்க வேணும். சரி, அடுத்தது பாருங்க, வட்டமேசை. வட்டமேசை என்றது என்ன தொகை? வெரி குட். வட்டமேசை என்று சொல்றது பண்பு தொகை. பண்பு தொகையா இருக்க வேணுமடா பிள்ளைகள். ஆன ஆகி என்ற உருவுகள் மறைஞ்சு வரணும். பாருங்க, வட்ட மேசை என்றத வட்டமான மேசை என்று சொல்லலாம். அப்போ இந்த வட்டமான மேசை என்றதில் இருக்கிற ஆன என்ற அந்த பண்பு விதிதான் மறைஞ்சி என்ன செஞ்சிருக்குது? வட்ட மேசை என்று வந்திருக்குது. இந்த பண்புருவு தான் மறைஞ்சி வட்ட மேசைன்னு வந்திருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் பண்பு தொகை. அடுத்தது பாருங்க, தென்னை மரம். இது என்ன தொகை? வெரி குட். தென்னை மரம் சொல்றது இருபெயரொட்டு பண்பு தொகை. பாருங்க, இங்க மரம் என்பது பிள்ளைகள் ஒரு பொது பெயர். நாங்கள் எல்லா மரத்துக்குமே மரம் என்றுதான் பொதுவா சொல்லுறோம். ஆனால் ஒவ்வொரு மரத்துக்கும் சிறப்பான பேர் இருக்குதோ இல்லையோ? மாங்க மரம் என்றும், தென்னை மரம் என்றும், பனை மரம் என்றும் இருக்குது. எனவே அந்த மரத்துக்கே உரிய சிறப்பான பெயர் முன்னால வந்திருக்குது, அந்த மரம் என்ற பொது பெயர் பின்னால வந்திருக்குது. எனவே சிறப்பு பெயர் முன்னாலையும் பொது பெயர் பின்னாலையும் இருந்தா நாங்க அதுக்கு சொல்லுவோம் இரு பெயரொட்டு பண்பு தொகைகள் என்று சொல்லுவோம். சரியா? ஓகே மிஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, முத்துப்பல். முத்துப்பல் தொகை. வெரி குட். இரண்டாம் பிள்ளைகள் முத்து போன்ற பல்லன்றது தான் நாங்க எப்படி சொல்லுறோம்? முத்து பல்லன்னு சொல்லுவோம். எனவே போன்ற அல்லது போல என்ற உவமை உருவுகள் மறைந்து நிக்குமா இருந்தால் அது உவமை தொகை. பாருங்க, இந்த முத்து பல்லன்றதுல போன்ற உருவு மறைஞ்சு இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் உவமை தொகை. அடுத்தது பாருங்க, மலர் மாலை. இது எப்படி சொல்லலாம்? மலர் போன்ற மாலை. மலரால் செய்யப்பட்ட மாலை. ஈஸியா சொல்லுங்களேன். மலரால் செய்யப்பட்ட மாலை. அப்ப இதுல எந்த வேற்றுமை உருவு இருக்குது? ஆள் வேற்றுமை உருவு இருக்குது. எனவே ஆள் வேற்றுமை உருவு மறைஞ்சுதான் பிள்ளைகள் மலர் மாலைன்னு வந்திருக்குது. எப்படி? மலரால் செய்யப்பட்ட மாலை என்றதுல அந்த இருக்கக்கூடிய ஆள் வேற்றுமை உருவு மறைஞ்சுதான் என்ன
மலர் மாலை என்று வந்திருக்குது. எனவே இங்க மலர் மாலை என்று சொல்றது எது? ஒரு வேற்றுமை தொகை. தொகை. 3ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. இது கிளியரா? ஓ டீச்சர். ஊமை தொகைக்கும் அன்மொழி தொகைக்கும் என்ன வித்தியாசம்? உவமை தொகை என்று சொல்றது உவமை உறுப்புகள் மறைஞ்சிருந்துன்னு சொன்னா அது உவமை தொகை. சரியா? அன்மொழி தொகை என்று சொல்றது பிற தொகைகளோட ஒரு வினைச்சொல் வந்திருக்கணும். அன்மொழி தொகை என்று சொல்றது ஒரு தொகை சொல்லுடன் ஒரு வினைச்சொல் வந்திருந்தால் அது அன்மொழி தொகை. உதாரணமா பாருங்க, மலர் வெளி வந்தால். என்னது சொல்லுங்க? நபர்களை குறித்து வர்றது அன்மொழி தானே? விலங்கையில் என்ன? நபர்களை குறித்து வர சொல்ல. நபர்களை குறித்து வர வேணும். சரியா? ஓகே. இதுல பாருங்க, அன்மொழி தொகையை ஈஸியா அவங்களே ஞாபகம் வைக்கலாம் பிள்ளைகள். ஒரு தொகை சொல்லுடன் ஒரு வினைச்சொல் சேர்ந்து வந்தால் அது நாங்க சொல்லுவோம் அன்மொழி தொகை என்று. பாருங்க, இங்கு மலர்விழி என்று சொல்றது ஒரு தொகை. என்ன தொகை? என்ன தொகை? அன்மொழி தொகை. மைக்கை மியூட் பண்ணுங்க. மலர்விழி என்று சொல்றது பிள்ளைகள் உவமை தொகை. பாருங்க, மலர் போன்ற விழி. இந்த உவமை தொகையோட நாங்க ஒரு வினைச்சொல்ல சேர்த்து சொன்னால் அதுதான் அன்மொழி தொகை. புரியுதா? ஒரு உவமை விட. தொகையோட விட. சொல்லுங்க. மலர்விழிய வினைத்துறைக்கு எடுக்கலவா? வினைத்தொகைக்கும் எடுக்கலாம். மலர்கின்ற விழி, மலரும் விழி, மலர்ந்த விழின்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, அன்மொழி தொகையை நீங்க எப்படி ஞாபகம் வைக்க வேணுமா இருந்தால், அன்மொழி தொகை ஒரு தொகையுடன், அது பண்பு தொகையா இருக்கலாம், உவமை தொகையா இருக்கலாம், உண்மை தொகையா இருக்கலாம், ஏதோ ஒரு தொகையுடன் ஒரு வினைச்சொல் வந்திருக்க வேணும். அப்படி வரக்கூடியது ஒரு நபரை குறிக்கக்கூடியதா இருக்க வேணும். ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடியதா இருக்க வேணும். அப்படி வந்தேன்னு சொன்னா அது அன்மொழி தொகை. பாருங்க, மலர்விழி வந்தார். இங்க மலர்விழி என்று சொல்றது மலர் போன்ற விழி, உவமை தொகை இருக்குது. அந்த மலர்விழி என்றது ஒரு உவமை தொகையாக இருப்பதோடு ஒரு நபரை குறிக்குது. மலர் போல விழியை கொண்டிருந்தவளை குறிக்குது. எனவே ஒரு நபரை குறித்து வந்திருக்குது. அதே மாதிரி தனக்கு பின்னால் ஒரு வினைச்சொல்லையும் ஏற்று வந்திருக்குது. எனவே இதுதான் அன்மொழி தொகை. அப்ப நீங்க அன்மொழி தொகையை நீங்க பார்க்கணுமா இருந்தா சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும். ஒன்று, ஒரு தொகை சொல்லுக்கு பின்னால் ஒரு வினைச்சொல் அங்க வந்திருக்குதா? அதே மாதிரி அந்த தொகைச்சொல் ஒரு நபரை குறித்து இருக்குதான்னு பார்க்கணும். சரியா? டீச்சர், மலர்விழின்றது ஒரு பெயர் சொல்றது தானே. அப்ப அது எப்படி வினை தொகையில வரும்? இங்க மலர்விழின்றது நீங்க பேரா எடுக்க கூட இங்க ஒரு தொகை சொல்லாதான் பார்க்கணும். சரியா? வினை தொகையில அதே வருமா? மாதிரி இப்ப பாருங்க, கார்குழல் நடந்தால். இப்ப கார்குழல நீங்க பேராவா எடுக்க போறீங்க? ஒத்தட்ட பேராவா எடுக்கிறீங்க? இல்ல டீச்சர். இல்ல. இங்க கார்குழல் என்று சொல்றது என்ன தொகை பிள்ளைகள்? கார்குழல் என்று சொல்றது என்ன தொகை? உவமை தொகை. உவமை தொகை. கார் மேகம் போன்ற அந்த குழல் என்ன, அந்த உவமை தொகைக்கு பின்னால ஒரு வினைச்சொல் வந்திருக்குது. நடந்தால் என்ற வினைச்சொல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கார்குழல் என்று சொல்றது அந்த கரிய மேகம் போன்ற கூந்தலை கொண்டிருக்கின்ற பெண்ணை குறிச்சு நிக்குது. எனவேதான் இதுக்கு நாங்க சொல்வோம் அன்மொழி தொகை. இப்படியான கட்டமைப்புல வந்தால் அது அன்மொழி தொகை. சரியா? அப்ப அன்மொழி தொகையா இருக்க வேணுமா இருந்தால் ஒரு தொகைக்கு பின்னால் ஒரு வினைச்சொல் வந்திருக்கணும். வந்திருக்கிறதோட அது ஒரு நபரை குறிக்கக்கூடியதா இருக்கணும். அப்படி வந்தால்தான் அது அன்மொழி தொகை. சரியா? சரி டீச்சர். சரியா? அது கிளியரானு பாருங்க. ஓகே. அப்ப அன்மொழி தொகையா இருக்க வேணும்னா கட்டாயம் ஒரு தொகை சொல்லுக்கு பின்னால் ஒரு வினைச்சொல் வந்திருக்கவே வேணும். ஓகே. வந்திருக்கிறதோடு அது ஒரு நபரை குறித்திருக்க வேணும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க.
13வது கேள்வின பின்வருவனவற்றுள் அல்விகுதி பெற்றமைந்த தொழிற்பெயர் எதுன்னு கேக்குறாங்க. எது வரும்? உன்னல் வரும். உன்னல். பாருங்க உன்னல் எப்படி பிரிக்கலாம்? உன்னல் எப்படி பிரிக்கலாம்? உன் சக உன்சகல். அல். உன் சக அல் தான் பிள்ளைகள் உன்னலாக எடுப்போம். எனவே இங்க அல் விகுதி வந்திருக்குது. அடுத்தது பாருங்க காணுதல். காணுதல் எப்படி பிரிக்கலாம்? கான் சகத்தல் தான் காணுதல். எனவே இங்க தல் விகுதி வந்திருக்குது. அதே மாதிரி பாருங்க போதல். போசகத்தல் தான் போதல். வேற என்ன வந்திருக்குது? பாய்தல். 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 பாய்சகதல். பாய்தல். பாய் சகத்தல் தான் பாய்தல். எனவே அங்க தல் வந்திருக்கு. அதே மாதிரி விரைதல். என்ன விகுதி வந்திருக்குது? விரைசகதல். விரைதல் என்றுதான். சினோஃபோட மைக்க மியூட் பண்ணுங்க. ஓகே சரி. அப்போ அல்விகுதி வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கான ஆன்சர் உன்னல். பாருங்க உன்னல் என்றதுல உன் சக அல்லண்டு இருக்குது. விளங்கினதாவது? ஆமே. ஓகே அடுத்த கேள்வி போவோமா? ஓகே 14வது கேள்வி பாருங்க. மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல. மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல. இங்க விழுந்தவன் என்ற சொல் எது? வெரி குட். வினையாளனையும் பேர். சரி வினையாளனையும் பேருடா என்ன சொல்லுங்க பாப்போம் ஒருத்தர். வினையாளனையும் பேரு ஒரு செயலை செய்வராது அதே செயலால் உணர்த்துவது. ஒரு செயலை செய்தவன செய்வனை ஒழித்து வைத்த வினையாளர் பெயர். என்னது சொல்லுங்க ரிட்டன். ஒரு செயலை செய்தவரை அதே செயலால் உணர்த்துவது. வெரி குட். அதாவது ஒரு வினையை செய்தவரை அந்த வினையின் பெயரால் குறித்து காட்டுவதுதான் வினையாளனையும் பெயர். இப்ப நான் ஒரு செயலை செய்தேன்டா பிள்ளைகள், நான் செஞ்ச செயல் மூலமாகவே என்ன அடையாளப்படுத்துறது. இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அப்ப நான் கற்பித்தல் என்ற செயலை செய்யறேன். எனவே நான் எனக்கு என்ன சொல்லலாம்? கற்பிப்பவர் அல்லது கற்பித்தவள் என்று சொல்லலாம். எனவே நான் கற்பித்தல் என்ற செயலை செய்யறேன், அந்த வினையை செய்யறேன், அந்த வினை மூலமாகவே நான் என்ன அடையாளப்படுத்திக்கிறேன். என்ன இப்ப நீங்க படிக்கிறீங்க, அப்ப எனக்கு உங்களுக்கு சொல்லலாம் நீங்க படிப்பவர் என்று சொல்லலாம். அப்ப நீங்க படித்தல் என்ற செயலை செய்யறதால அந்த வினையின் மூலமாகவே நான் உங்களை அடையாளப்படுத்துறேன். எனவே ஒரு வினையின் மூலமாக அந்த வினையை செய்கின்ற நபரை அடையாளப்படுத்துமாக இருந்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர். விளையாடுதா? ஓகே அப்ப வினையால் அணையும் பெயர் பிள்ளைகள் இந்த கட்டமைப்பில் உருவாகும். ஒன்று வினையாடி பிளஸ் கால இடைநிலை, அதோட என்ன வரும்? ஒரு படர்க்கை பெயர் சொல். பாருங்க இங்க விழுந்தவன் என்று தான் இருக்குது. விழுந்தவன் எப்படி உருவாகி இருக்குது பாருங்க. விழு என்ற வினையடியுடன் யுத்த என்ற இறந்த கால இடைநிலை சேர்ந்து அவன் என்ற படர்க்கை பெயர் சொல்லோட வந்திருக்குது. அப்ப இங்க விழுந்தவன் என்று சொல்றதுல அவன் விழுதல் என்ற வினை அவனுக்கு நடந்திருக்குது. எனவே அந்த வினையின் மூலமாகவே அவனை அடையாளப்படுத்திருக்குது. என்ன விழுந்தவனவனோ அவனை அடையாளப்படுத்தியிருக்குது. எனவே வினையின் மூலமாக அந்த வினையை செய்த நபர் அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால் அது வினையால் அணைகின்ற பெயர். சரியா? கிளியரா? ஓகே அப்ப இங்க விழுந்தவன் என்று சொல்றது வினையால் அணையும் பெயர். ஓகே இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இந்த இடத்துல. மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல இந்த வாக்கியத்துல என்ன வேற்றுமை இருக்குது? எந்த பொருள்ல வந்திருக்குது? வெரி குட். இங்க ஆள் உறுப்பு இருக்குது. எனவே மூணாம் வேற்றுமை, ஆனால் அது உணர்த்தின பொருள் நீங்கள் பொருள்.
நான் உங்களுக்கு படிச்சு தந்திக்கிறேன். மூணாவது வேற்றுமை உறுப்பு சிறுபான்மையான வகையில நீங்கள் பொருளையும் உணர்த்தும் என்று. ஆனா பெரும்பான்மையாக நீங்கள் பொருளை உணர்த்துறது ஐந்தாம் வேற்றுமை தான். ஆனால் ஒரு சில இடங்கள்ல மூணாம் வேற்றுமையினுடைய ஆள் உறுப்பு நீங்கள் பொருளை உணர்த்தும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் இது. பாருங்க, மரத்தால் விழுந்தவனை, அதுல அர்த்தம் மரத்திலிருந்து விலகின. எனவே மூணாம் வேற்றுமை உறுப்பு நீங்கள் பொருளை உணர்த்தும் என்றதையும் நீங்க நினைவச்சு கொள்ளணும். சரியா? ஓகே, சரி. 15வது கேள்வி பாருங்க. நிபந்தனை வினை எச்சம் இடம்பெற்ற வாக்கியம். ஓகே, அப்ப நிபந்தனை என்று சொல்றது பிள்ளைகள் என்னது? நிபந்தனை என்றது கட்டளையிடுறது. அதாவது உண்ட செய்யறதுக்கு நாங்க ஒரு நிபந்தனையோடு கொடுக்கிறோம் என்ன? ஓகே, இது செய்தால் இது பாரு. நடக்கும். இது செஞ்சா இது நடக்கும். உதாரணமாக, நீ வந்தால் நான் பணம் தருவேன். அப்போ நான் பணம் தர வேண்டுமா இருந்தால் நீ என்ன செய்யணும்? நீ வரணும். அப்ப நீ வரணும் என்னுடைய நிபந்தனை. விளங்கினதா? ஓகே, இத பாருங்க. மழை பெய்ததால் பயிர் நன்கு விளைந்தது. ஓகே, இங்க வினையச்சம் எது? பெய்ததால். சரியா? பெய்ததால். ஓகே, இந்த பாருங்க, இந்த பெய்ததால் என்றது ஒரு நிபந்தனையா இருக்குதான்னு பாருங்க. இருக்குதா? இல்ல டீச்சர். மழை பெய்ததால் பயிர் நன்கு விளைந்தது என்றால் அங்க பயிர் விளைந்ததற்கான காரணம் மழை பெய்ததுன்னு சொல்லி இருக்குது. எனவே இது காரண பொருள். இதுல நிபந்தனை இல்லை. ரெண்டாவது பாருங்க, கடவுளின் அருளால் நாங்கள் நலமாயிருக்கிறோம். இதுல நிபந்தனை இருக்குதா? இதுவும் ஒரு வகையான காரண பொருள். பாருங்க, நாங்கள் நலமாக இருப்பதற்கான காரணம் எங்களுக்கு கடவுள் அருள் கிடைச்சது. எனவே இது காரண பொருள், நிபந்தனை அல்ல. மூணாவது பாருங்க, உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள். இது என்ன பொருள்? வெரி குட், காரண பொருள். ஏன்? அந்த உத்தமர்கள் உயர்ந்ததற்கான காரணம் அவர்களுடைய உழைப்பு. எனவே இது காரண பொருள். அடுத்தது பாருங்க, உண்ட களைப்பால் உறங்கிவிட்டேன். அவன் உறங்கிவிட்டதற்கான காரணம் அவனுக்கு உண்டதால் வந்த களைப்பு. எனவே உண்ட களைப்பால் உறங்கிவிட்டேன் என்று சொல்றது இங்க காரண பொருள். இதெல்லாம் மூணாம் வேற்றுமையினுடைய ஆளுறுப்பு உணர்த்துகின்ற காரண பொருளுக்கு தான் இது பொருத்தம். இதெல்லாம் நான் உங்களுக்கு வேற்றுமையில படிச்சு தந்தேன். அடுத்தது பாருங்க, கடுமையாக உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்படிங்கிற பாருங்க, வாழ்க்கையில் முன்னேற வேணுமாக இருந்தால் நாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்படணும். எது? நான் கடுமையாக உழைக்கணும். உழைத்தால் தான் வாழ்க்கையில முன்னேறுமா இருந்தால் இங்கு வந்திருக்கிறது நிபந்தனை. விளங்கினதா? விளங்கிட்டு. ஓகே, நான் சொல்ல, நீ வந்தால் தான் நான் பணம் தருவேன். அப்ப நான் உனக்கு பணம் தர வேணுமா இருந்தா நீங்க வரணும். அதே மாதிரிதான் நாங்க வாழ்க்கையில் முன்னேற வேணுமா இருந்தால் நாங்க உழைச்சேதான் ஆகணும். எனவேதான் உழைக்க வேண்டும் என்பது இங்க நிபந்தனையாக இருக்குது. எனவே இது நிபந்தனை வினையெச்சம் இடம்பெற்ற வாக்கியமாக வரும். சரியா? இந்த நிபந்தனை வினையெச்சத்துக்கு இன்னொரு பெயர்ல கேட்கலாம், செய்தால் வாய்ப்பாட்டு வினையெச்சம் என்று கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? செய்தால் வாய்ப்பாட்டு வினையெச்சம் என்று கேட்கலாம். சரியா? கிளியரா அது? ஓகே, படுத்த கல்வி பார்க்கலாம். மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மைக்க மியூட் பண்ணுங்க. சரி, இப்போ 16வது கேள்வி பாருங்க. முற்றுமை இடம்பெற்ற வாக்கியம் எது? எவரும் வரவில்லை. எவரும் வரவில்லை. எப்படி ஆன்சர் எடுத்தீங்க? எப்படி எடுத்தீங்க? யாருமே வரவில்லை. வெரி குட். சரி, பாருங்களா, கண்ணனும் வந்தான். சரி, என்ன சொல்லுங்க, கண்ணனும் வந்தான்ன்றது எந்த பொருள் இருக்குது? இந்த என்ற இடைச்சொல் உணர்த்துற பொருள் எது?
கண்ணனோட வேற ஆக்கள் மாறாங்க. அப்ப எச்சம் இது என்ன பொருள் உணர்த்துது? என்ன பொருள் உணர்த்துது? எச்ச பொருள் உணர்த்துது. கண்ணனும் வந்தானுன்ற அதோட அர்த்தம் கண்ணனோடு இன்னும் ஆக்களும் வந்திருக்கிறாங்க, விமலனும் வந்திருக்கிறான், வேற என்ன கமாலும் வந்திருக்கிறான், நிசாரும் வந்திருக்கிறான் நாங்க சொல்லுறோம் என்ன. அப்ப கண்ணன் மட்டுமல்லைங்க, வந்த கண்ணனோட சேர்ந்து இன்னும் ஆக்களும் வந்திருக்குதுன்னு அர்த்தம். எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் எச்ச பொருள். அடுத்தது கமாலும் வரவில்லை, இது என்ன பொருள்? எச்சப்பொருள். வெரி குட், இதுவும் எச்ச பொருள். பாருங்க, கண்ணனும் வரவில்லை, கமாலும் வரவில்லை, நிசாரும் வரவில்லை. எனவே கமால் மட்டுமா வர இல்ல, அவனோடு சேர்த்து இன்னும் ஆக்களும் வர இல்ல. எனவேதான் இதுக்கு நாங்க சொல்லுவோம் எச்ச பொருள். அடுத்தது பாருங்க, வந்தாலும் வருவார்கள், இது என்ன பொருள்? ஐயம் இது ஐயப்பொருள். இது ஐயப்பொருள். ஐயமண்டா என்ன? நாங்க ஒரு சந்தேகத்தோட கதைக்கிறோம். ஒருவேளை அவங்க வந்தாலும் வருவாங்கன்னு சொல்லுறேன். அப்ப அவங்க வருகிறார்களா வரமாட்டாங்களான்னு ஒரு சந்தேகத்தோட நாங்க கதைச்சிக்கிறோம். எனவே இங்குள்ள என்றது ஐயப்பொருள் உணர்த்துது. அடுத்து என்ன இருக்குது? அடுத்தது எல்லோரும் வரவில்லை, இது என்ன பொருள்? எல்லாரும் வரவில்லை, சாரி, எல்லாரும் வரவில்லை, இது என்ன பொருள்? இதோட அர்த்தம் என்னடா பிள்ளைகள்? எல்லாரும் வரவில்லை, மயக்கம் பண்ணுங்க. எல்லாரும் வரவில்லை என்றா இதோட அர்த்தம் என்னடா? நாங்க ஒரு சிலர் அதாவது நாங்க 100 பேர் எதிர்பார்த்தோம், ஆனா அதுல 100 பேருமே வர இல்ல, ஒரு 20-30 பேர் தான் வந்திருக்குது. அப்ப எல்லாரும் வரவில்லைன்னா அதோட அர்த்தம் எல்லோரும் வர இல்ல, ஒரு சிலர் தான் வந்தாங்க. நாங்க 100 பேர் எதிர்பார்த்தோம், ஆனா அதுல 80 பேர் தான் வந்திருக்குது, அல்லது 80 பேர் தான் வந்திருக்குது. நாங்க நினைச்ச மாதிரி எல்லோருமே வர இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த எல்லாரும் வரவில்லை என்றதுக்கான அர்த்தம் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் வர இல்ல, ஒரு சிலர் தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்தது பாருங்க, எவரும் வரவில்லை. எவரும் வரவில்லை என்றால் நாங்க 100 பேர் எதிர்பார்த்திருந்தால் அந்த 100 பேருமே வர இல்ல, எவரும் வர இல்ல, 0. எனவேதான் முற்றுமை என்று சொல்றது இதான். முற்றுமை என்று சொல்றது அந்த முழுமை தன்மைய, ஒரு முற்று பெற்ற தன்மையா இது இருக்கணும். உதாரணமா பாருங்க, எல்லோரும் வந்தார்கள் என்று மாத்துங்களேன். இத எல்லோரும் வந்தார்கள், எல்லாரும் அல்ல, எல்லோரும் வந்தார்கள் என்றால், உதாரணமாக நாங்க கூட்டம் ஒன்று கூடுறோம், தேர்தல் மீட்டிங் வைங்களேன். இப்ப தேர்தல் கட்சிக்கு ஒரு கூட்டம் ஒன்று கூடுறாங்க, அவங்க எதிர்பார்க்கிறாங்க இந்த வட்டாரத்திலிருந்து 100 பேர் தான் வரணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே 100 பேரும் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப நாம் என்ன செய்வோம்? எல்லோரும் வந்தனர்ன்னு சொல்றோம். அந்த எல்லோரும் என்று சொல்றது பிள்ளைகள் இந்த முழுமையை குறிக்குது. ஓமா இல்லையா? அதே மாதிரி இது எங்களுக்கு இந்த முற்றுமையில 2 வகை இருக்குது. ஒன்று நாம பாசிட்டிவா கதைக்கிறது, அடுத்தது நெகட்டிவா கதைக்கிறது. நேர்மறையான முற்றுமை, எதிர்மறையான முற்றுமைன்னு இருக்குது. இவ பாசிட்டிவா தான் கதைச்சது இந்த முதலாவது வகை. இப்ப இது எங்களுக்கு நெகட்டிவா கதைக்கலாம், எதிர்மறையாக. பாருங்க, நாங்க கூட்டத்துக்கு 100 பேர் வரணும் என்று எதிர்பார்க்கிறேன், ஆனா ஒருத்தம் கூட வர இல்லையே, ஒரு ஈக்காக்கா கூட வர இல்லை. அப்ப நாங்க எப்படி சொல்லுவோம்? எவரும் வரவில்லைன்னு சொல்லி முடிச்சிடுவோம். அப்போ எவரும் வரவில்லை என்ற அதுக்கான அர்த்தம் இந்த எவரும் என்றது இந்த முழுமையை குறிக்குது, இந்த 100 பேரையும் குறிக்குது. ஆனா அது நெகட்டிவா தான் குறிச்சிருக்குது, வர இல்லைன்னு சொல்லி. எனவேதான் இதுக்கு நாங்க சொல்லுவோம் முற்றுமை. விளங்கினதா? ஓகே. அதே மாதிரி யாரும் வரவில்லை என்று சொன்னாலும் அது முற்றுமையில தான் வரும், ஒத்தருமே வர இல்லை எதிர்பார்த்ததுல. விளங்கினதா? ஓகே. அப்ப முற்றுமை இடம்பெற்ற வாக்கியம் அது ஓகே. அடுத்தது பாருங்க, எனக்கு நல்ல பசி, இது எந்த வகையான வாக்கியம்? ஆன்சரை போடுங்க. வினை தொக்கிய வாக்கியம். ஓகே. வாக்கியம். எப்படி சொல்றீங்க வினை தொக்கிய வாக்கியம்? அதுல வினைச்சொல் தொக்கி காணப்படுகிறது. அதாவது இதுக்கு பின்னால் ஒரு வினை தொங்கிய நிலையில, தொக்கல் நிலையில இருக்குது. பாருங்க, எனக்கு நல்ல பசி பின்னால இருந்தது, இருக்கிறதுன்னு சொல்லலாம். எனவே அந்த பசி என்றதுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு
வினைச்சொல் இங்க தொக்கி இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் வினை தொக்கிய வாக்கியம் என்று சொல்லி. விளங்கினதா? இப்ப எனக்கு நல்ல பசி நாம சொல்லி முடிக்க மாட்டோம். எனக்கு நல்ல பசி இருந்தது அல்லது இருக்கிறது என்று சொல்லணும் என்ன. எனவே இவ்வாறான வாக்கியங்களுக்கு தான் நாங்க சொல்லுவோம் வினை தொக்கிய வாக்கியம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், குழந்தைக்கு காய்ச்சல். இதுலயும் என்ன, பின்னால வரக்கூடிய வினைச்சொல் மறைஞ்சிருக்குது. குழந்தைக்கு காய்ச்சலாக இருக்கிறது என்று சொல்லுறோம். வேற என்ன சொல்லலாம்? எனவே அந்த இருக்கிறது இருந்தது என்ற அந்த வினைச்சொல் இங்க மறைஞ்சு காணப்படுது. வேற என்ன சொல்லலாம்? அப்பாவுக்கு கோபம் வந்தது. அப்ப அப்பாவுக்கு கோபம் என்று சொன்னா இங்க பின்னால வரக்கூடிய அந்த வந்தது என்ற சொல் இங்க மறைஞ்சு இருக்குது. மறைஞ்சுதான் அப்பாவுக்கு கோபம் மட்டும் வந்திருக்குது. எனவே இவ்வாறான வாக்கியங்களுக்கு நாங்க சொல்லுவோம் வினை தொக்கிய வாக்கியம் என்று. கிளியரா? அதாவது அந்த வாக்கியம் முழுமையடைவதற்கு தேவையான வினைச்சொல் இதுல மறைஞ்சு இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் வினை தொக்கிய வாக்கியம் அப்படின்ட்டு. கிளியரான்னு சொல்லுங்க. ஓகே டீச்சர், ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, பின்வருவனவற்றுள் அகராதி ஒழுங்கில் அமையாத சொற்தொகுதி எது வரும்? 4வது. ஓகே, அகராதி ஒழுங்கில் அமையாததுன்னு சொன்னா அதுல பிழை ஒன்று இருக்கணும். என்ன பிழை இருக்குது 4வதுல? அடுத்து 2வது இடத்துல வரை லானா லாவண்ணா இல்லன்னா லீன் அது ஒரு ஒழுங்குல இல்ல அமைக்குது. அப்ப அது எப்படி வேற? இல்லா லீலூன்னு வரும். வெரி குட். பாருங்க, இந்த 2 கேள்வியோட முடிக்கணும். சரியா? இலக்கம், இலாவகம், இல்லம், வேற என்ன இருக்குது? இலிங்கம், ஈசல். இப்போ அகராதி ஒழுங்கு நான் காட்டி தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 1வது எழுத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் 2வது எழுத்தை பார்க்கணும். இது 1வது எழுத்துலாம் ஓகே, ஓர்டரா தான் இருக்குது. சரி, இப்ப 2வது எழுத்தை பார்த்தால் இங்க லா இருக்குது, மருக லாவண்ண வந்திருக்குது, மருக இங்க இல்லண்ண இருக்குது, மருக லீனா, மருக சானா. இதுல ஒரு பிழை இருக்குது. என்னென்ன பிழைகள்? மெய்யெழுத்து இடம்பெற்ற சொல்லுல அதாவது ஒரு மெய்யெழுத்து இருக்கக்கூடிய சொற்கள் என்ன செய்யணும் என்றால் உயிர்மை எழுத்து வந்திருக்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாலதான் வரணும். எப்படி? ஒரு சொல்லுல மெய்யெழுத்து இருக்குது, இன்னொரு சொல்லுல உயிர்மை எழுத்தும் இருக்குது. அப்ப அந்த உயிர்மை எழுத்து முன்னுக்கு வரணுமா, மெய்யெழுத்து கொண்ட சொல் முன்னுக்கு வரணுமான்னு கேட்டால் மெய்யெழுத்து கொண்ட ஒரு சொல் தான் முன்னுக்கு வரணும். அதுக்கு பின்னாலதான் உயிர்மை எழுத்து சொல்லு வரணும். இப்ப பாருங்க, இப்ப 2வது எழுத்தை வச்சு நான் கதைச்சிட்டிருக்கிறேன். லான்றது என்ன எழுத்து? லான்றது என்ன எழுத்து? என்ன? உயிர்மை எழுத்து. அதே மாதிரி லான்றது என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. இல்லன்றது என்ன எழுத்து? மெய் எழுத்து. லீ என்றது என்ன எழுத்து? உயிர் மெய் எழுத்து. கன்றது என்ன எழுத்து? உயிர் மெய் எழுத்து. இப்ப நான் சொன்னேன், ஒரு சொல்லுல மெய்யெழுத்து வந்தும் இன்னொரு சொல்லுல உயிர்மெய் எழுத்தும் வந்தால் அதுல நாங்க முன்னிலைப்படுத்த வேண்டியது மெய்யெழுத்து வந்த சொல்லு. ஆனால் இங்க மெய்யெழுத்து வந்த சொல்லு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து இல்ல. பாருங்க, இல்லம் என்றதுல மெய்யெழுத்து இருக்குது. அப்போ அடுத்த எல்லாத்துலயுமே பாருங்க லல்லா, அடுத்த லீங்க சாலம் இருக்குது, அதெல்லாம் உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இந்த இல்லம் என்ற சொல்லத்தானே வச்சிருக்க வேணும். ஏன் அதுல தானே மெய் எழுத்து இருக்குது 2வது எழுத்தாக. ஓமா இல்லையா? அப்ப ஒரு மெய்யெழுத்து வந்த சொல்லுலையும் உயிர்மெய் எழுத்து வந்த சொல்லுலையும் நாங்க முன்னிலைப்படுத்த வேண்டியது மெய்யெழுத்து வந்தது. எனவே இங்க 1வது எழுத்தெல்லாம் கரெக்ட், ஆனா 2வது எழுத்தை பார்க்கும் பொழுதுதான் இடக்கிட பிழை இருக்குது.
எனவேதான் இந்த ரெண்டாவது எழுத்துல பிழை இருக்க காரணம் அது ஓர்டர் மாதிரி வந்திருக்குது. விளங்கினதா? அப்ப இது எப்படி மாறி இருக்கணும்? முதலாவது வந்திருக்கணும் இல்லம். முதலாவது என்ன வந்திருக்கணும்? இல்லம். அடுத்தது என்ன வந்திருக்கணும்? இலக்கம். மூணாவது வந்திருக்கணும் இலாவகம். நாலாவது வந்திருக்கணும் இலிங்கம். அஞ்சாவது வந்திருக்கணும் ஈசல். பாருங்க, எல்லாத்துலயும் முதல் எழுத்து ஓகே. அப்போ முதல் எழுத்து சரின்னா நாங்க ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். ரெண்டாவது எழுத்துல தான் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது. ஏனென்றா உயிர்மெய் எழுத்து முன்னால வந்துட்டு உயிரெழுத்து மெய் எழுத்துக்களை பின்னால போட்டு இருக்குது. ஆனா இப்ப சரியாக்கி எழுதிட்டேன். பாருங்க, மெய் எழுத்து இருக்குது, அது பிறகு உயிர்மெய் எழுத்து இருக்குது. அதுலயும் அந்த உயிர்மெய் எழுத்தையும் நாங்க ஓர்டர் படிதான் போட்டிக்கிறோம். பாருங்க, இழ் வந்திருக்குது, அது பிறகு லா, அடுத்தது லி, அடுத்தது சா. விளங்கினதா? ஓ டீச்சர். ஓம். இதுல ரெண்டாவது விட வராதா? கந்து, அதை ஏன் சொல்றீங்க? ஓ, கந்து சிந்து. வராதே இலக்கண பாருங்க, நான் எழுதுற ஸ்கிரீன்ல விளங்குதோ? இது டிலீட் ஆகுது, சரி நேரம் எடுக்கும். பாருங்க, சரி. இந்த அகராதி ஒழுங்கு பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அகராதி ஒழுங்கு அந்த உயிரெழுத்து வந்தேன்னு சொன்னா ஆ முதல் ஒவ்வொருயான ஓர்டரில் இருக்கணும். இதுவே மெய்யெழுத்து நாங்க பார்க்கும் பொழுது அந்த கச்சட தப்பற கஞ்சன நம்மன எரலவல ஓர்டர்ல பாக்குற இல்லை. அதுக்கண்டு ஒரு ஓர்டர் இருக்குது. பாருங்களா, அதோட ஓர்டர் என்னன்னு பாருங்க. இப்போ க ச ட த. உங்களோட மைக்களை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, வீட்டு சத்தம் எல்லாம் கேக்குது. அடிக்கடி சொல்றேன். Recording in progress. கதைக்கிறது விளங்குதோ? ஆம் டீச்சர். ஆம் டீச்சர். ஓம் டீச்சர். ஸ்கிரீன் காணுதானே பாருங்க. இல்ல டீச்சர், ஸ்கிரீன் காட்டவே இல்ல. இப்ப காணுதா? ஓம். ஓம். ஓகே. சரி பாருங்க,
அப்போ மெய்யெழுத்துக்கள் அகராதி ஒழுங்கு நீங்க பாக்குற மாதிரி வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற ஓர்டர்ல வராது. அதுல இடையில மாத்தங்கள் வரும் பாருங்க. அதை எழுதுற நோட் பண்ணிக்கொள்ள. இதுக்கு முதல் நான் சொல்லி தந்தேன், அதை எழுதுனீங்களா? ஓம் டீச்சர். ஓ டீச்சர். எந்த ஓர்டர்ல நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு? சொல்லுங்க. மூணாவது அசட அவரன்னு போடணும். அதுல தானே வராது. இப்படியா எழுதி தந்தேன் பாருங்க. ஓ இங்க டீச்சர். இருக்கும்போது பாருங்க, முதலாவது போடணும் க ச ட த ப என்று போடணும். ரவ போடுற இல்ல, அதை ஓரமா காட்டி வச்சுக்கொள்ற. அதுக்கு பிறகு அஞ்சன நம்மன் இருக்குதானே, அதை இப்ப இடையில போடுற பாருங்க. ங ஞ ந ந ம நவ போடுற இல்ல, அதை பின்னாடி வச்சுக்கொள்ற. அதுக்கு பிறகு இறல வளலே ஓர்டர்ல எழுதிட்டு இறுதியாக மிஞ்ச அந்த இற்றனாவையும் விண்ணனாவையும் போடுற. இதுதான் ஓர்டர். இப்ப அந்த ஓர்டர்ல தானா ரெண்டாவது இருக்குதுன்னு பாருங்க. கானாக்கு பிறகு சாணா வந்திருக்குது, சாணாக்கு பிறகு நானா வந்திருக்குது, நாக்கு பிறகு பா வந்திருக்குது, பாக்கு பிறகு ம வந்திருக்குது. ஓகே, ரெண்டாவது எழுத்து பாருங்க. இந்தெல்லாம் ஒன்றுக்கு வந்திருக்குது, கடைசி தூவெல்லாம் ஒன்றுக்கு வந்திருக்குது. அகராதி ஒழுங்குகள் அமைஞ்சுதானே இருக்குது. இதுல என்ன சரி பிள்ளை இருக்குதோ? இல்ல. எங்களுக்கு கிட்ட கேட்டது அகராதி ஒழுங்கில் அமையாதது என்று. அப்ப சரிதானே பிள்ளை அது? ஓ டீச்சர். ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? ஓகே டீச்சர். பாருங்க, அழகும் அறிவும் அடக்கமும் நிறைந்த அந்த பையன் மேற்படி தொடர் என்ன தொடர்னு கேக்குறாங்க. எது? பெயர் தொடர். பெயர் தொடர். பெயர் எப்படி பெயர் தொடர்னு சொல்றீங்க? ஒரு பெயர் சொல்ல தலைமையாக கொண்டு அதுக்கு அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட சொல் வரலாம். அதாவது பெயர் தொடரா இருக்க வேணுமெண்டா பிள்ளைகள், ஒரு பெயர் சொல்ல தலைமை உறுப்பா கொண்டிருக்க வேணும். பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்குது? அழகும் அறிவும் அடக்கமும் நிறைந்த அந்த பையன். அப்ப என்ன தலைமை உறுப்பாக இருக்கிறது பையன் என்றது. எனவே பெய்யனை தலைமை உறுப்பாக கொண்டுதான் என்ன செஞ்சிருக்குது? ஏனைய சொற்கள் எல்லாம் தொடராக வந்திருக்குது. எனவே இங்கு தலைமை உறுப்பை தான் இந்த சொற்றொடர்கள் விளக்குது, சொற்கள். எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் பெயர் தொடர் என்று. இதுவே இப்படி வந்தேன்னு சொன்னா, அழகும் அடக்கமும் நிறைந்த என்று வந்தால் இது என்ன தொடர்? என்ன இது? பெயரடை. அது என்ன தொடர்? பெயரடை தொடர். என்ன தொடர்? பெயரடை தொடர். பாருங்க, அழகும் அடக்கமும் நிறைந்த என்று சொல்றது அடை. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் பெயரடை தொடர். ஏனென்றா இந்த பெயரடை எதை விளக்குது? பையன் என்றதை விளக்குது.
எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் அத்தனையும் இது பெயரடை. எனவே இது பெயரடை தொடர். சரி, இதை கொஞ்சம் ஓகே. நான் எழுதுறது லேட்டா விளங்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, கவரேஜ் இஷ்யூ நினைக்கிறேன். சரி, இந்த உதாரணத்தை பாருங்களா. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு பெயர் தொடர், பெயரடை தொடர், வினை தொடர், வினையடை தொடர் ரெண்டையும் காட்டணும். சரி, பாருங்க. இப்போ ஒரு உதாரணம் எழுதுறேன். எழுதுறது இப்ப காணுதோன்னு பாருங்க. இப்போ ஓகே டீச்சர். நான் இப்போ ஒரு வாக்கியம் எழுதிக்கிறேன். கண்ணங்கரையில் என்ற யானை பலமாக பிளிரியது என்று போட்டேன். சரியா? கண்ணங்கரையில் என்ற யானை பலமாக பிளிரியது என்று போட்டேன். சரி, இப்ப நாம் இது ஒவ்வொன்றையும் என்னன்னு பார்ப்போம். சரி, இவ பிளிரியது என்றது எது பிள்ளைகள் இந்த வாக்கியத்துல? வினைச்சொல். அப்படித்தானே? வினைச்சொல். பலமாக பிளிரியது. அப்ப இங்க பலமாகன்றது எது? வினை வினையடை. வினையடை தொடர். கண்ணங்கரையில் என்ற யானை. அப்ப இங்க யானை என்றது எது? பெயர். கண்ணங்கரையில் என்ற யானை. அப்ப கண்ணங்கரையில் என்ற எது? பெயரடை. பெயரடை தொடர். பெயரடை தொடர். விஷயம் பாருங்க. கண்ணங்கரையில் என்றது பெயரடை தொடர். இதுவே கண்ணங்கரையில் என்ற யானை என்று வந்தால் இங்கு தலைமை உறுப்பா இருக்கிறது யானை. நாங்க கதைச்சிக்கிறது யானை. எனவே கண்ணங்கரையில் என்ற யானை இது வரைக்கும் வந்தா இதுக்கு நாங்க சொல்லுவோம் பெயர் தொடர் என்று. ஏன்? இங்கு தலைமை உறுப்பு யானை. அதே மாதிரி இப்படி வந்தால் கண்ணங்கரையில் என்ற யானை பலமாக என்று வந்தால் இது என்ன தொடர்? என்ன தொடர்? பெயரடை. இங்க தலைமை உறுப்பு எது? யானை. பலமாக வினையடை தொடர். இப்ப தொடர்ந்து வந்தால் கண்ணங்கரையில் என்ற யானை பலமாக பிளிரியது. இது என்ன தொடர்? வினைத்தொடர். அவ முடிக்கிற இடத்தை தான் நீங்க பார்க்கணும். முடிக்கிற இடத்தை தான் பார்க்கணும். பாருங்க, கண்ணங்கரையில் என்ற யானை பலமாக பிளிரியது. அப்ப கரையில் என்றது வந்து அது வந்து பெயரடை தொடர். இதுவே கரையில் என்ற யானை என்று வந்துட்டா அது பெயர் தொடர். அதே மாதிரி கரையில் என்ற யானை பலமாக அதோட முடிச்சுன்னு சொன்னா அது வினை அடை தொடர். பிளிரியதையும் சேர்த்து சொன்னா அது வினை தொடர் என்று வரும். விளங்கினதா? அப்ப இங்கன அழகும் அறிவும் அடக்கமும் நிறைந்த என்று தந்தால் அது என்ன தொடர்? பெயரடை தொடர். இப்ப இங்க பாருங்க, அழகும் அறிவும் அடக்கமும் நிறைந்த அந்த பையன் என்று முடிச்சிருக்கிறான். அப்ப இது என்ன தொடரா வரும்? பெயர் தொடர். பெயர் தொடரா? அந்த முடிக்கிற இடத்தை தான் நீங்க நோட் பண்ணணும். சரியா? விளங்கினதா? டீச்சர். 20வது கேள்வி பாருங்க. எதிர்கால வினைமுற்று வளமை பொருள் உணர்த்தும் வாக்கியம். அதாவது தந்திருக்கக்கூடிய வாக்கியம் எதிர்காலம் காட்டக்கூடியதா இருக்க வேணுமா, அதே மாதிரி வளமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்க வேணுமா? சரி, என்ன ஆன்சர் வரும்? ரெண்டாவது ஆன்சர் வரப்போகுது. வெரி குட். பாருங்க, நான் நாளை இந்நேரம் ஊருக்கு போய் கொண்டிருப்பேன். இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் இது எந்த காலத்தை காட்டுது? இது எதிர்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த காட்டுது. ஆனால் எதிர்காலம் தான். ஆனா வளமையாக நடக்க வேணுமா இல்லையா? நான் நாளை இந்நேரம் ஊருக்கு போய் கொண்டிருப்பேன்னு சொன்னா ஓகே, இது எதிர்காலத்துல நடக்கிறது. ஆனா ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்ற செயல் வளமையாக நடக்கக்கூடியதா? இல்ல. இல்ல.
நாளையோட முடிஞ்சிடும். அவ ஊருக்கு போறது நாளையோட முடிஞ்சிடும். நாளைக்கே இல்ல. அந்த செயல் இனி தொடராது. ஆனால் இது எதிர்காலம் காட்டக்கூடியதாக இருந்தாலும் இது வழக்கமாக தொடரக்கூடிய ஒரு வினை அல்ல. எனவே இது வராது. அடுத்தது பாருங்க. பாடசாலை விட்டதும் நாங்கள் தினமும் விளையாடுவோம். இது எதிர்காலத்தை குறிக்குது. ஆனால் தினமும் நடக்கிறத சொல்லுதே. நாங்க நாளையும் விளையாடுவோம், என்னாலும் நாங்க விளையாடுவோம். எனவேதான் இது எதிர்காலம் காட்டுது. அதே மாதிரி ஒரு வளமையான விடயத்தையும் இது குறித்து காட்டுது. விளையாடுதல் என்றது தினமும் நாங்க என்ன செய்வோம், பாடசாலை விட்டு வந்தா தினமும் டெய்லி விளையாடுறதுதான் வேலை. அப்ப இது வளமையாக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த விளையாடுவோம் என்று சொல்றது எதிர்காலத்தை குறித்து காட்டுது. மூணாவது பாருங்க. மலை நாட்டில் வருடம் முழுவதும் மழை பெய்கிறது. இது எதிர்காலம் காட்டுதா? இல்ல டீச்சர். ஆனா வளமை பொருள் இருக்குதுன்னு. வருடம் முழுவதும் மழை பெய்யுதுன்னா தொடர்ச்சியாக வருஷம் முழுக்க மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இது தொடர்ச்சி தன்மையோட காட்டுது. ஆனா இது எதிர்காலம் காட்டுற இல்லை. எனவே ஆன்சர் வராது. எங்களுக்கு ரெண்டையும் உணர்த்தக்கூடியதை தான் நாங்க எடுக்கணும். அடுத்தது பாருங்க. அடுத்த வாரம் வேலையை முடித்து விடுவேன். அடுத்த வாரம் வேலையை முடித்து விடுவேன் என்று சொல்றதுல எதிர்காலம் இருக்குது. ஓகே, வேலையை முடிக்கிறது அடுத்த வாரம் தான். அப்ப நாளை நோக்கி எதிர்காலமா இருக்குது. ஆனால் அது தொடர்ந்து நடக்குமா? வளமையா நடக்கக்கூடியதா? இல்ல. இல்ல, அந்த நாள் மட்டும்தான் நடக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. இனிமேல் தினமும் ஒழுங்காக படிப்பேன். இது என்ன மாதிரி? இது காலங்காட்டுல பழமை பொருள் காட்டுது. இனிமேல் தினமும் ஒழுங்காக படிப்பேன். ஆ சொல்லுங்க, ஏன் நாம் இதை எடுக்கல? இல்ல, இனிமேல் தான் நாங்க படிப்போம் சொல்லுங்க. ஏந்து வந்திருக்கேன். வளமை பொருள் இது காட்டுதா? இது எதிர்காலம் நோக்கிய வடிவமா தான் இருக்குது. ஆனா வளமை பொருள் காட்டப்படவில்லை. எனவே எதிர்காலம் வளமையாக நடக்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுறது எது? ரெண்டாவது ஆன்சர். கிளியரா? ஆம் டீச்சர். ஓகே, டவுட் இருந்தா கேட்கலாம். டீச்சர், ஓ, 8வது கேள்வியில் இருந்தேன் டீச்சர். நான் ஜாயின்ட் ஆனேன். மேலுக்கு அந்த 4வது கேள்வி உடன்பாடு மெய்ப்பெற்று புணர்ந்த சொல்